விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக வலிமையாக உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் வலிமை. அதே போல் இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்வீர்கள். எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். உங்கள் எண்ண ஓட்டத்தில் உங்கள் உள் மனசு என்ன சொல்கிறதோ அதை செய்துவிட்டால் உங்களுக்கு நல்லது. என்ன சில சமயங்களில் கோபம், ஆக்ரோஷம் என்பது டக்குன்னு வெளிப்படுத்தும். நிதானம், பொறுமை இந்த விருச்சிகத்துக்கு ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உச்சமாக பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். 2ஆம் அதிபதி அற்புதமாக அமைகிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். அப்போ என்ன அர்த்தம்? குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனவரவு நன்றாக இருக்க போகிறது, உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்க போகுது. ஏன்னா உச்ச பலம். அப்போ ஏற்கனவே கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ல் இருந்தார், குடும்பாதிபதி 8ல் இருந்தார். அப்போது ஒரு சிலருக்கு, நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தில் சில சச்சரவுகளை கொடுத்துருக்கோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை, அல்லது பணம் எங்கேயோ கொடுத்து லாக்கான மாதிரியான அமைப்பு, உங்கள் பேச்சை மதிக்காத மாதிரி, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மதிக்காத மாதிரியான உணர்வுகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த இந்த விருச்சிகத்துக்கு இப்போது இந்த ஆனி மாதத்திலிருந்து உங்களை போற்றக்கூடிய வகையில், உங்கள் பேச்சுகளை கேட்கக்கூடிய விதத்தில், குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படியே மறைஞ்சு, ரைட்டு நம்ம சம்பாத்தியம் நம்ம குடும்பத்துக்கு தான். கணவன் சம்பாதிக்கிறது என்ன, மனைவி சம்பாதிக்கிறது என்ன, யார் சம்பாதிச்சாலும் சரி, அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் அப்படியே மறைஞ்சு போகிறது. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கப் போகிறது, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்தை அமைக்கப் போகிறீர்கள். குடும்பம் அமைக்காதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகப் போகிறது. அப்போது சில பணங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது உண்டு. ஏன்னா தனாதிபதியாக இருக்கின்றவர் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ தன பாக்கியம் உண்டு, பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கிறது. கல்வி முறையில் சில மாற்றங்கள், சில இதுவரைக்கும் படிக்கலை, ஒரு மந்தமாக இருந்த, ஒரு டார்கெட் ரீச் பண்ண முடியாத குழந்தைகள் கூட இப்போ படிப்பு விஷயத்தில் நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு. நல்ல மார்க் வாங்கணும், நல்ல பொசிஷனுக்கு போகணும், நான் ஃப்யூச்சரில் ஒரு இந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் நல்லா இருக்குது. அப்போ குடும்பம், தனம், வாக்கு சிறப்பு பெறுகிறது. 3ஆம் அதிபதி, அதாவது ஒருத்தருக்கு தைரிய வீரியம் வேணும். என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கை வேணும் அல்லவா? என்ன இருந்தாலும் துணிச்சல் வேணும்ல? அந்த துணிச்சலை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். தனக்கு 3ஆம் இடமான வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்குது. அப்போது துணிச்சல் என்பது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும். சாதிக்கணும் என்கின்ற மனப்பாங்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி யோகத்தை தரக்கூடியவன். இந்த விருச்சிகத்துக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் அதிபதியை பார்க்கிறார். அப்போ என்னாக போகுது? கீர்த்தி உண்டு, புகழ் உண்டு, பிரயாணம் உண்டு, விற்பனை உண்டு, வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். எழுத்து, கலை, கதை, கட்டுரை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்குறார். கலைத்துறைக்கு சொந்தக்காரரான சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு பாட்டில், இசையில் ஆர்வம், கலைத்துறையில் மேலே ஆர்வம், இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு. பிரம்மாண்டமாக ராகு, பிரம்மாண்டமான வீடு வாங்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். பெருசாக வாங்கணும், பெருசாக கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், விற்பனை ஜோராக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா
நல்லா இருக்கும். போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு துணிச்சல் இருக்கும், சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்காக ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வகுப்பீங்க. இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம். மனசை மட்டும் கீழே விட்டுறக்கூடாது. மனசில் எப்போவுமே பாசிட்டிவ் உணர்வு தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார்லவா, அதனால தான் நீங்கள் விருச்சிக ராசி. அந்த சந்திரன் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கார். அப்போ விருச்சிக ராசி என்பர்கள் மனசை மட்டும் கீழே விடக்கூடாது. மனசை எப்போவுமே பாசிட்டிவாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நெகட்டிவ் நினச்சிங்கன்னா நெகட்டிவாக போவீங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மட்டும் பாசிட்டிவை தான் நினைக்கணும், நெகட்டிவை நினைக்கக்கூடாது. 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 5ஆம் இடம், அந்த அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் உச்சமாக இருக்கார். அப்போ நல்லா இருக்குமா இருக்காதா? 5க்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குழந்தை பாக்கியஸ்தானத்தில் இருக்கு. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரணும் என்கின்ற நிர்பந்தம் இந்த மாதம் இருக்கு. சார் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, என்னவோ ஏதோ பண்ணோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதை எடுத்த சக்ஸஸ் கொடுக்கல. இந்த மாதம் பாருங்கள், நல்ல செய்தி உங்கள் காதில் வந்து விழுகும். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் அந்த கடவுளினுடைய பரிபூர்ண அந்த இயற்கையாய இறைவனுடைய அந்த பிரபஞ்ச சக்தியால் பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த மாதம். ஏன்னா 5ஆம் அதிபதி உச்சமாக இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ பாக்கியம் உண்டு, அந்த குலதெய்வத்தினுடைய அருள்கராட்சம் உண்டு. ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் ஆனி மாதம் குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல செய்திகள், மனசுக்கு திருப்திகரமான சில விஷயங்கள் இருக்கும். பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, மனசு தான் முக்கியம். மனசு ஒரு தன்னம்பிக்கை வேணும், மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும். குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது இன்னும் பரிபூர்ணமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. குழந்தைகள் நன்றாக படிக்கும், ஆசைப்பட்டது கிடைக்கும். குழந்தைகளுக்காக உங்கள் உணர்வு பூர்வமாக செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளுடைய படிப்புக்காக, திருமணத்துக்காக, அல்லது அதாவது குழந்தைகளின் நலனில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சார் திருமணம் எப்படி சார் இருக்கும்? திருமணம் நடக்குமா? கை கூடுமா? ஏன்னா கடந்த 1 வருடமாக என்னென்னவோ முயற்சி பண்ணோம், கரெக்டாக அமையல, வருது, ஆனால் கரெக்டாக செட் ஆகலை, ஏதோ ஒரு வகையில் தடைபட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விருச்சிகத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல் இருந்தார், குரு 8ல் உட்கார்ந்தார், ஒரு சுபகிரகம் 8ல் இருந்தது, இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கு. குடும்பாதிபதி உச்சம், பூர்வ புண்ணியாதிபதி உச்சம், லக்னத்தை பார்க்கிறார் குரு, யோகத்தை தரக்கூடியவன் லக்னத்தை பார்க்கிறார். அப்போ என்ன நடக்க போகுது? இந்த மாதம் பாருங்கள், 7ஆம் தேதிக்கு அப்புறம், ஆனி மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 7க்குரியவன் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து, அதாவது உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் உட்கார போகிறார். அந்த 7க்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், குடும்பாதிபதியோடு உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன நடக்கும்? ஒரு பாக்கியம் கொடுத்தே ஆகணும் அல்லவா? 7க்குரியவன் பாக்கியம், திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய, திருமணம் என்பது 7ஆம் இடம், அந்த அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. முயற்சி எடுங்க, கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும். சூரியன் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். சூரியன் அப்படிங்கிறது அரசை குறிக்கக்கூடிய, அதிகாரத்தை குறிக்கக்கூடிய, உங்கள் மேலதிகாரியை குறிக்கக்கூடிய கிரகம் அது சூரியன் தான். அவர் 8ல் இருக்கார். அப்போ இந்த மாதம் விருச்சிக ராசி என்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சூரியன் அப்பா போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்பாவுடைய ஹெல்த்து, அப்பா சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சூரியன் அரசு விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா சூரியன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் 8க்குரியவன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம். 8ஆம் இடம் வலிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போது திடீர்னு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. 10க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். சார் அழுத்தம், ப்ரெஷர், என்ன சார் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு,
டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. 10க்குரியவன் 8ல் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. 11ஆம் அதிபதி 8ல் இருக்கார். 8-11 கனெக்ட் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டேன். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பரிபூரணமாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்போ நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், அசைய சொத்துக்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, திருமண பந்தம், புதிய உறவு உருவாகுவதற்காக அல்லது குழந்தை பாக்கியம் கிடைத்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், இப்படி நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப் பெறுகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கு திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நம்மளுடைய வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.